வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம ராகுவை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை துணை யாரா இருப்பாங்க, அவங்களுடைய ஜாதக அமைப்பு என்ன மாதிரி கொடுப்பினையில வரும் அப்படிங்கிறத முன்கூட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு, ரொம்ப மன நிறைவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் சில கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தப்போ, சார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை சொன்னீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக ராசி கட்டம் எழுதியிருக்கிறேன். அந்த ராசி கட்டத்துக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கறத எழுதியிருக்கிறேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை மேச ராசியில, அதே மாதிரி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ரிஷப ராசியில, அந்த மாதிரி 12 ராசிகளுக்கும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன். இதுல நம்மளுடைய வாழ்க்கை துணை, உங்கள் வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இதை வழங்குறது யாரு, கொடுக்கறது யாருன்னா நம்ம ராகு பகவான் தான். அப்போ தலைவரா இருந்து செயல்படுறது ராகு பகவான் மட்டும்தான். இப்போ ராகு பகவானுடைய நிலைய நம்ம ஜாதகத்துல வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை துணை யாரா இருப்பாங்க அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களும் சரி, திருமணம் ஆனவங்களும் சரி, கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத திருமணம் ஆனவங்க உங்களுடைய ஜாதகத்துல செக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? திருமணம் ஆகாதவங்க இந்த கொடுப்பினையை பயன்படுத்தி ஒரு வரன் தேடுறீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த ராசி லக்னங்கள் வந்துச்சுன்னா, ராகுவினுடைய கொடுப்பினையில இருக்குது அப்படின்னா, அவங்கவுங்க வாழ்க்கை துணை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வீடியோ உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும். ரைட், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ராகு பகவான் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை துணை யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற சூட்சமத்தை நம்முடைய ஜாதகத்திலேயே வச்சிருக்கிறாரு. அதை ரகசியமா வச்சிருக்கிறாங்க. அந்த ரகசியத்தை நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ரைட்டுங்களா? இப்ப ராகு பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசி கட்டத்துல. 12 ராசிகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல ராகு பகவான் இருப்பாரு. அந்த ராகு பகவான் அங்க ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரு. ரைட்டா? இதுல உங்களுக்கு இந்த ராசி கட்டம், நட்சத்திரம் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலன்னா சுருக்கமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இது மேச ராசி, காலபுருஷனுடைய லக்னம். இது ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இதுதான் 12 ராசிகள். ரைட்டுங்களா? இந்த மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் செவ்வாய் அதிபதி, துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்கிரன் அதிபதி, கன்னிக்கும் மிதுனத்துக்கும் புதன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, கடகத்துக்கு சந்திரன் அதிபதி, தனுசுவுக்கும் மீனத்துக்கும் குரு பகவான் அதிபதி, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி பகவான் அதிபதி. ரைட்டுங்களா? இதுதான் மேட்டர். இப்போ இந்த நட்சத்திரங்கள் யாருடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பரணி, பூரம், பூராடம் இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இது சந்திர பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். ரைட்டுங்களா? ஆயில்யம், கேட்டை, ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம் கேது பகவானுடைய நட்சத்திரம். இது தெரிஞ்சா போதுங்க, உங்க ஜாதகத்துல நீங்க ஈஸியா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படியாப்பட்டவங்க, எந்த மாதிரி ஜாதகம் நம்ம ஜாதகத்துக்கு செட் ஆகும், நாம எந்த மாதிரி ஜாதகத்தை தேடணும், வரன் வரும் பொழுது எந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். இது ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் பொது தான். இது ஆண் ஜாதகத்துக்கா பெண் ஜாதகத்துக்கா அப்படின்னு குழப்ப வேண்டாம். 2 பேருடைய ஜாதகத்துக்கும் இது பொதுதான். சார், இதுல இரண்டாவது திருமணத்துக்கு
அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட வீடியோக்குள்ள பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு பகவான் மேச ராசியில இருக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு ராசியா சொல்லிடுறேன், ரைட்டுங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் பொறுமையா பாருங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இங்கே ராகு பகவான் இருக்கிறார். மேச ராசியில ராகு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப மேஷம் யாருடையது? செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய ராசி, ரைட். அதுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கிருத்திகை இருக்குது. அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரம், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம், ரைட்டுங்களா? இப்போ இந்த ராகு பகவான் இந்த நட்சத்திரங்கள் 3ல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தான் இந்த மேச ராசியில நிற்பார். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த நட்சத்திர சாரத்தை எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா ஒன்றும் கன்ஃபியூஷன் வேணாம். அஸ்வினில இருந்துச்சுன்னா உங்க ராகு பகவான் நவாம்சம் அப்படின்ற ஒரு கட்டம் உங்க ஜாதகத்துல இருக்கும் இல்லைங்களா, அம்ச கட்டம். அதுல மேஷத்துல இருந்து கடகத்துக்குள்ள இருந்தாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சிம்மத்துல இருந்து விருச்சகத்துக்குள்ள நின்னாருன்னா பரணி நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். தனுசுல இருந்து மீனத்துல இருந்தாங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்போ மேஷத்துல ராகு இருக்கிறாரு, ஏதோ ஒரு நட்சத்திர சாரத்துல நிக்கிறாரு. மேச ராசியில ராகு பகவான் நிக்கிற ஜாதகங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மேச ராசி செவ்வாயினுடையது, ரைட்டுங்களா? அதுல 3 நட்சத்திரங்கள் யாருடையது அப்படின்னு பார்த்துட்டோம். எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுடைய நவாம்ச கட்டத்துல எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுடைய வரன் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேசம் செவ்வாயினுடையதா, பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ அல்லது ஆணினுடைய ஜாதகத்திலேயோ மேஷ ராசி விருச்சக ராசி, ரைட்டுங்களா? இல்லைன்னா செவ்வாயினுடைய 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல ராசி, லக்னம், ராசி அதிபதி அல்லது சந்திரன், இவங்க 4 பேரும் யார் யாரு அப்படின்னா ராசி, லக்னம், லக்ன அதிபதி சந்திரன், இந்த 4 பேரும் ஒன்று ராசியா இருக்கும் அல்லது லக்னமா இருக்கும் அல்லது லக்ன அதிபதி நின்னதா இருக்கும், சரிங்களா? சந்திரன் நிற்கிறது தான் நமக்கு ராசியா வரும், ரைட்டுங்களா? இப்போ மேஷத்துல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது மேச ராசியா அல்லது விருச்சக ராசியா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது மேஷ லக்னமா அல்லது விருச்சக லக்னமா அப்படிங்கிறத பார்க்கணும். மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அதுல வரனுடைய ஜாதகத்துல மேஷத்துல இருக்கிறாரா அல்லது விருச்சகத்துல இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும், ரைட்டு சார் எனக்கு இது வரல, இந்த மாதிரி இல்லையே அப்படின்னா இதுல நட்சத்திர சாரங்கள் இருக்கு இல்லைங்களா, பரணி, கிருத்திகை. பரணியில நின்னாங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ராசிகள் ரிஷப ராசி அல்லது துலா ராசி, இது ராசியாகவோ லக்னமாகவோ வரும். இல்லைன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், போராடம், இந்த நட்சத்திரங்கள்ல ஒன்று லக்னம் நிற்கும், அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி நிற்பாரு, இல்லைன்னா உங்க சந்திரன் இருப்பாங்க. மூணாவது கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா சிம்ம ராசி, சிம்ம லக்னம் அல்லது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இவ்வளவுதாங்க விஷயம். இந்த மேஷ ராசிக்கு நம்ம என்ன இப்ப பார்த்தோமோ அதே தான் இந்த 12 ராசிகளுக்கும். இது ஃபர்ஸ்ட் லேயர்ல பார்த்துட்டோம். ஒரு ராசியில நிக்குது அப்படின்னா அந்த ராசி அதிபதி யாரு, அவருடைய 2 வீடுகள் ராசியா லக்னமா வரலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, இதனுடைய அதிபதிகள் யாராரோ அந்த ராசி லக்னங்கள் வரலாம். ராகு பகவான் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதை பொறுத்து. இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ராசிகளும் அந்த மேச ராசி அதிபதிக்கு உண்டான நட்சத்திரமும் தான் வரும். இதை தாண்டி எந்த ஒரு ஜாதகமும் நிச்சயமா இருக்காது. நீங்க எத்தனை லட்சம் ஜாதகத்தை வேணாலும் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க, இது அந்த ஜாதகத்துல கட்டாயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க கணவன் மனைவி ஆகிறதுக்கான சாத்திய கூறுகளே கிடையாது.
ரைட்டுங்களா? அடுத்ததா பாருங்க, ரிஷபராசிக்கு போவோம். ரிஷபராசி யாருது? சுக்கிரனுடையது. அப்ப ரிஷபராசியில ராகு பகவான் இருந்தாருன்னா உங்க வரனுடைய ஜாதகத்துல ரிஷபமோ துலாமோ ராசியாவோ லக்னமாவோ அல்லது லக்னாதிபதி போய் அங்க நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? லக்னாதிபதி யாருன்னா இப்போ இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இங்க ராகு பகவான் நிக்கிறது சுக்கிரனுடைய அதிபதி. வரனுடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு லக்னம் இருக்கும் இல்லைங்களா? மகரம் இருக்கலாம், கும்பம் இருக்கலாம், அல்லது மீனம், தனுசு இருக்கலாம். அதனுடைய அதிபதிகள் சனியோ குருவோ, உங்களுக்கு தனுசுல இருந்து ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த தனுசுல இருக்கிறவரு குரு பகவான் எங்க இருப்பாருன்னா ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ தான் இருப்பார். ரைட்டுங்களா? அப்படி இல்லைன்னா அந்த சுக்கிரனுடைய 3 நட்சத்திரங்கள் இருக்கு தெரியுமா? பரணி, பூரம், பூராடம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல போய் இருப்பார். ரைட்டுங்களா? ஒண்ணு ராசி வரல அப்படின்னா இந்த ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்துல போய் நின்றுவார். அப்ப ராகு பகவான் கண்டிப்பா அதுல கனெக்ட் ஆயிடுவாரு. 3வது நிலையில பாக்குறப்போ அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்தா சிம்ம ராசி, சிம்ம லக்னம். ரோகிணியில இருந்துச்சுன்னா கடகராசி, கடக லக்னம். மிருகசீரிடத்துல இருந்துச்சுன்னா மேஷராசி, மேஷ லக்னம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம். அடுத்ததா மிதுனத்துக்கு வருவோம். மிதுனத்துக்கு வந்துட்டீங்கன்னா மிதுனம் புதனுடைய வீடு. அப்ப வரனுடைய ஜாதகத்துல மிதுனமோ கன்னியோ ராசியோ லக்னமாவோ இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த லக்ன அதிபதி மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்துல நிற்பாரு. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நானும் கொஞ்சம் கடகடன்னு சொல்லி இந்த வீடியோவை சீக்கிரம் முடிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ அதுல ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிடம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. இப்போ இந்த 3 ராசிகளுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சியேட்டை நான் சொல்லிட்டேன்னா மற்ற ராசிகள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். என்ன குழப்பம் வரும்னா, சார் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, அதுக்கு சொந்தமான ராசிகள் கிடையாது. சார் இங்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, அங்கேயும் சொந்த ராசிகள் கிடையாது. அப்ப என்ன சார் பண்றது? ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா? இப்ப அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடையது. கேதுவுக்குன்னு சொந்த வீடுகள் ஏதாவது இருக்கா? கிடையாது. திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம். இப்ப ராகுவுக்கும் சொந்த வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எப்படி சார் எடுக்கிறது? கண்டிப்பா சுலபம் தான். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்க கேது பகவான் அந்த ராசிகள்ல எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் அவருடைய வீடு. இந்த ராகுவும் கேதுவும் எந்த வீடுகளில் இருக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய சொந்த வீடா நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க ராகு பகவான் தன்னுடைய சுயசாரத்திலே நின்றுட்டாங்கன்னா இந்த ராகு பகவான் நின்னதுதான் அவருடைய சொந்த வீடு. அப்ப வரனுடைய ஜாதகத்துல ராகு பகவான் எங்க நிக்கிறாரோ அந்த வீட்டுல புதன் இருக்கணும், ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் இருக்கணும். புரியுதுங்களா? அல்லது புதன் கேதுவை பார்க்கணும். புதன் ராகுவை பார்க்கணும். ரைட்டுங்களா? இதுதான் தொடர்பு, இதுதான் காம்பினேஷன். இந்த தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இது ராசிகளுக்குள்ள இருக்கிறது. கடகத்தையும் சொல்லிடலாம். இப்ப கடகத்துல புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இருக்குது. கடகம் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ வரனுடைய ஜாதகத்துல கடகராசி, கடக லக்னம் இருக்கும். அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி கடகராசியில இருப்பாரு அல்லது சந்திரனோட இருப்பாரு. இல்லைன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்துல இருப்பார். ரைட்டு தானே? அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பூசம் இருக்கு, ஆயில்யம் இருக்கு, புனர்பூசம் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்ல போய் ராகு நின்னுட்டாரு அப்படின்னா அந்த இப்ப புனர்பூசத்துல இருந்துச்சுன்னா தனுசு, மீனம் ராசி லக்கணமா வரலாம். அல்லது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரமா வரலாம். அதே மாதிரிதான் பூசத்துல நின்னா மகரம், கும்பம். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் 3 பூசம், மனுசம், உத்திரட்டாதி. ஆயில்யத்துல நின்னா மிதுனம், கன்னி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இவ்வளவுதாங்க விஷயம். இதை ஃபர்ஸ்ட் லேயர்ல ஒரு ராசியில நின்றுச்சுன்னா நம்ம பார்த்துடலாம். சார் எனக்கு ராகு கூட 3 கிரகம் இருக்குது, ராகுவை 3 கிரகம் பார்க்குது, இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா அதுலயும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த கிரகங்கள்ல எது பலமான கிரகமோ, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமோ அந்த
கிரகத்தினுடைய ராசி லக்னம் அமைச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க ராகு பகவான் மேஷ ராசியில இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மேஷ ராசியில இருக்கிற ராகுவுக்கு எதிர் வீட்டில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் உச்சம், சுக்கிர பகவான் ஆட்சி, சூரிய பகவான் நீச்சம். இப்போ இங்கே சுக்கிரன் சனி சூரியன் 3 பேர் இருக்கிறாங்கன்னா யார் அங்க பலவான்? ஆட்சி வீடு, சொந்த வீடு யாருது? சுக்கிரனுடையது. அப்ப சுக்கிரனுடைய பலம்தான் அந்த வீட்டில் அதிகம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் கொடுக்கணும். செகண்ட் ப்ரியாரிட்டி அங்க உச்ச வீடு யாரு? சனி பகவானுக்கு. மகரம் கும்பம் அமையும். நீச்ச வீடை நம்ம எடுக்கவே வேண்டாம், அது தேவையில்லை, அமைஞ்சாலும் வேண்டாங்கிறேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல ராகு பகவான் எங்க நிக்கிறாரோ அவருடைய கொடுப்பினையில இருந்து மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அமைவாங்க. புரியுதுங்களா? இதுதான் மற்ற 12 ராசி லக்னங்களுக்கும். ஏன்னா இப்பயே வீடியோ அப்படிங்கிறது ஒரு 15 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலேயும் போட்டோம்னா பொறுமையா உட்காந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ மேஷத்துல இருந்து கடகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சிம்மம் விருச்சகம் வரைக்கும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க, எந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜோதிடர்கிட்ட போகாமல் முதல்ல இதை ஃபைனல் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, என்கிட்ட இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா, சார் எனக்கு வரன் எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பொருத்தம் பார்க்கறதுக்கு திருப்பி பார்த்துக்கிட்டு வேஸ்ட்டாக உங்களுடைய மணி செலவாகுது இல்லைங்களா? பணம் அதிகமாக செலவாகுது. அதுக்கு நீங்கள் இப்பயே இதெல்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா என்கிட்ட வரும்போது எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். ரைட்டுங்களா? என் வேலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நேரடியாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் எங்கே தேடினாலும் கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. இதை நான் அடித்து சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை யாரும் ஓப்பனாக வெளில சொல்ல மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை குறையணும், வரவங்களும் இதை முடிச்சுட்டு இப்படி இருந்தாலே ஓகே அப்படின்னு மனப்பூர்வமாக அவங்க ஜாதகத்தை சேர்த்து திருமணம் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை அதிகமாக சேர்க்கும். சரிங்களா? இல்லாமல் இறைவன் என்னுடைய முருகன் என்னை வழி நடத்துகிறாரு. நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனடைய நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.